இருக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இந்திய அரசியல் சட்ட அமைப்பு பிரகாரம் ஒரு சாதாரண ஒரு நிர்வாகமா இருந்தாலே கமிட்டி நம்பரு, செயற்குழு உறுப்பினர் இவங்கெல்லாம் இருக்க போகும்போது இந்த கமிட்டிக்கு எவ்வளவு உறுப்பினர் வருவாங்கன்றது ஒரு தலைவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு உறுப்பினருக்கு இவ்வளவு ஒரு மக்கள் தொகை வருதுங்கும்போது கண்டிப்பா இந்த இடம் அவங்களுக்கு செட் ஆகாது. மக்கள் உயிருக்கும் இல்ல மக்களுக்கு எந்த ஒரு வில்லங்கமும் நடக்கலான்றது தெரியாம அவர் முதல்வரா இருக்காரா? ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை குட்டிங்க வருது, போக்குவரத்து நெரிசல் இருக்கும், பத்தாவதுக்கு கழிவறை, இதெல்லாம் வசதி யாரு செஞ்சு தரணும்னு கேட்டா அரசாங்கம் தான் செஞ்சு தரணுமே தவிர மத்தவங்க யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இவ்வளவு மெஜாரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருந்து உனக்கு இந்த இடம் தான் ஒதுக்குவேன், நீ இதுல தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றது. அப்ப அரசியல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தான் தமிழ்நாட்டே காலம் முழுவதும் என் பரம்பரை வாழணும், என் பரம்பரையா ஆண்டுகிட்டு இருக்கணும்னு தமிழ்நாடு உங்க நீங்க என்ன குத்தைக்கு எடுத்துட்டீங்களா? அவங்களுடைய நிர்வாக திறன் ஒன்று இருக்குல்ல, அவங்க அந்தந்த துறையில இருக்கிறாங்களா, அந்தந்த துறையில இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? சும்மா பேட்டி மட்டும் பேப்பர்ல குத்தா போதும், மீடியால குத்தா போதும், மீதி மக்கள் எங்க செத்தா என்ன, வாழ்ந்தா என்ன, எப்படி போனா என்னன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன்னா ஒரு 9th ஸ்கூல் மேட்டருங்க, 9th 10th பசங்களை 9th பையனை போய் அந்த அளவுக்கு 10th பையன் அடிச்சிருக்கானா, ரவுடிசம் பண்ணி 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. அப்ப இது எங்க போய் புரியுது? ஒண்ணு இல்ல, ஸ்கூல் மேட்டர். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் செல்வாக்கு முன்ன மாதிரி இல்லன்னு சொல்றாங்க. அப்படியா இருக்கு? இப்போ கிடையாதுங்க. சொல்றவங்க முட்டாளுங்க. நான் பொறுத்த அளவு சொல்றேன், முட்டாளுன்னு சொல்றதை விட அவங்க வெளியே சொல்ல பயப்படலாம். எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை, நம்மளுக்கு தேவையில்லாமாங்க. எப்போ ஒரு நம்ம 50 ஆண்டு காலமா இருக்கிற 2 ஆட்சியும் ஒருத்தன் எதிர்த்து நின்று வரானா கண்டிப்பா அவனுக்கு வரவேற்பு உண்டுங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. இல்ல இப்ப விஜய் போய் அந்த கரூர் மக்களை பார்க்கலன்ற வருத்தம் இருக்கா உங்களுக்கு? விஜய் 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 குறை சொல்லக்கூடாதுங்க. விஜய் மட்டுமே குறை சொல்லக்கூடாது. விஜய் மட்டுமே குறை சொல்லக்கூடாது. நல்லா யோசிச்சு பார்க்கணும். இது நான் எந்த கட்சியுமே கிடையாது. முதல்ல எம்ஜிஆர் இருக்கும்போது எம்ஜிஆர் கட்சியில இருந்தேன். அதுக்கப்புறம் எப்ப எம்ஜிஆர் போன அப்புறம் ஜெயலலிதா இருந்தாங்க. சரி, அவங்க செய்யறத பார்த்து அதுல இருந்தேன். இப்பதாங்க போய் அந்த 3 இதுக்கு ஓட்டு போட்டேன். திமுகவுக்கு இந்த வாட்டி தான் ஓட்டு போட்டேன். ஏன்னா எடப்பாடி எல்லாம் நம்ம எப்படின்னு தெரியாது, இவங்களும் ஒரு பழைய கால ஆளாச்சு. கலைஞர் இதுல இருந்து இருக்கிறோம், அவரும் நல்ல திட்டங்கள்லாம் பண்ணிருக்காரு. அதையும் நம்ம வாங்கி அனுப்பிச்சிருக்கிறோம். ஸ்டவ் வாங்கிருக்கிறோம், கேஸ் அடுப்பு ஏற்பாடு பண்ணாரு, சில விஷயங்கள்லாம் அவரும் பண்ணிருக்காரு. அவரையும் நான் குறை சொல்ல விரும்பல. ஆனா இவங்க இப்ப அந்த 2 பேரும் இல்லாத, ஏடிஎம்கே 2 பேரும் இல்லாததுனாலதான் திமுக அரசு ஸ்டாலின் செய்வோம் அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா ஓட்டு போட்டாங்க. ஆனா ஓட்டு போட்டதுக்கு ஏன்டா ஓட்டு போட்டேன்னா மனவேதனை. 2026 இன்னும் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க கண்டிப்பா? கண்டிப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் அடிக்க சொல்லுவாங்க, ஆணித்தரமா சொல்லுவாங்க. தூக்கத்துல என் பிள்ளைங்கள்ட்ட கூட எழுதி சொல்லுவாங்க. என் பிள்ளைங்களே என்ன சொல்லுது, அப்பா விஜய் போடுப்பா, அப்பா விஜய் போடுப்பா. நீ தானப்பா சொன்ன இந்த 2 பேருக்குமே ஓட்டு போட்டு இந்த கட்டவரிலே தேஞ்சு போச்சு. நல்ல இந்த வாட்டி ஒரு வாட்டினாவது இவங்களுக்கு போடுப்பான்னு சொல்றாங்க. நான் கண்டிப்பா போடுறேன். அம்மா பாட்டி கீட்டி தாத்தா கிட்டா எல்லாமே போடுவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. கண்டிப்பா போடுவோம்.